நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம் அது. மற்ற கதைங்க மாதிரி வராது. இதில் ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷன் தான் நிறையா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை. தண்ணியோட முக்கியத்துவம் என்ன, நம்ம இருக்கிற ஏரியாவில் சாயில் எரோஷன் தண்ணினால் எப்படி ஏற்படுது, தண்ணினால் வேறு என்னென்ன நல்லதுகள், தண்ணியை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஓகே. Now read the lesson, water the elixir of life, on the importance of water and important natural resource. தண்ணீர் உயிர்களின் அமிர்தம். அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிர்களின் அமிர்தம்னு பேர், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லெசனை பார்ப்போம். Man has through the ages sought in vain for an imaginary elixir of life. அதாவது மனுஷன் என்ன பண்ணுறான், அழியா வாழ்வை கொடுக்குற வாழ்வில் கற்பனை மருந்தாகிய தேவா அமிர்தம் என்ற பானத்தை மனிதன் காலங்காலமாக தேடியும் அந்த முயற்சி என்ன ஆகுது, பலனின்றி தான் போகுது. ஓகேவா? The divine Amrita, the draught of which was thought to confer immortality. அதான் first line. Man has through the ages sought in vain for an imaginary elixir of life, the divine Amrita, a draught of which was thought to confer immortality. அதாவது மனுஷன் காலங்காலமாக தேடுறான், வாழ்க்கையோட தேவா அமிர்தமாகிய மாமருந்தை தேடுறான். அது காலங்காலமாக கிடைக்கல. பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் அவர் ஹேண்ட்ஸ். பட் ஆனால் உண்மையான அந்த அமிர்தம் நம்ம கைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபார் இட் இஸ் த காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்யூட்ஸ், பிளைன் வாட்டர். இது எல்லாத்துக்குமே ஒரு லிக்யூடுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் அது. ஓகேவா? அது என்ன அப்படின்னா எதுவுமே இல்லாத அந்த தண்ணி மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஐ ரிமெம்பர் ஒன் டே ஸ்டாண்டிங் ஆன் த லைன் which separate the Libyan desert from the valley of the Nile in Egypt. அதாவது இவர் நினச்சி பார்க்குறாரு என்ன அப்படின்னா, ஒரு நாள் நின்றுட்டு இருக்காரு, ஒரு லைன், ஒரு ஸ்டாண்டப், ஒரு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு இடம் செப்பரேட் பண்ணுது. எதன்னா லிபியன் டெசர்ட் ஃப்ரம் த வேலி ஆஃப் த நைல் இன் எகிப்து. அதாவது லிபியன் டெசர்ட்டை நைல் நதியிலேருந்து ஒரு லேயருக்கு அப்புறம் என்ன செய்யுது, பிரிக்குது இல்லையா? எகிப்தில் நைல் எகிப்தில் இருக்குது. அந்த நைலில் இருக்க பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, லிபியன் டெசர்ட்டை ஒரு இடத்துல பிரிக்குது. ஓகேவா? On one side was visibly a sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட், ஒரு பக்கம் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு தண்ணி நிறைய இருக்க ஏரியா. ஓகேவா? sand, billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காணப்படாத திட்டான கடல் போன்ற மணற்பரப்பு ஒரு பக்கம் இருக்குது, மறுபுறம் மிகவும் வளமான அடர்ந்த மக்கள் தொகை கொண்ட பூமியில் வேறு எங்கும் பார்க்க முடியாத உயிரின கூட்டம் மற்றும் தாவரங்கள் கொண்ட நிலப்பரப்பு. ஒரு பக்கம் மனுஷங்க வாழணும், இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லாத ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதான் சொல்ல வராங்க. Lay of the one of the greatest, most fertile and densely populated areas to be found anywhere on the earth. ஓகேவா? அடுத்து teeming with life and vegetation, சேர்ந்து வாழ்கிறாங்க, மக்கள் தொகை இருக்கிறத சொல்கிறாங்க. வாட் மேட் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஃப்ரென்ஸ்? இது எப்படி உருவாக்குச்சு? Why? It is the water of the river Nile flowing down to the Mediterranean from its sources a couple of thousands of miles away. Geologists tell us that the entire soil of Nile Valley is the creation of the river itself. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு அமைப்பை எது உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தா ரிவர் நைலில் இருக்க, அந்த நைல் ரிவரில் இருக்க வாட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அது எப்படின்னா இப்படி கப்புள் ஆஃப்னா ஒரு 2000 வருஷமான அர்த்தம். ஓகேவா? கப்புள் ஆஃப் 1000 மைல்ஸ்க்கு அங்கிட்டு இருந்து எப்படி அப்படின்னா ஜியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த என்டையர் மணல் பரப்பே இந்த நைல் வேலினால் தான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. brought down as the finest silt in the fluid waters. அந்த மண்ணெல்லாம் தண்ணீர் அரிச்சிட்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. From the highlands of Abyssinia and from remote central area,
எங்கேருந்து அப்படின்னா அபிசினியாங்கிற இடத்துல இருந்தும் அதுக்கப்புறம் ரிமோட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து வருது. And laid down through the ages in the drought, through which the Nile flows into the sea. Through the ages in the drought, through which the Nile flows into the sea. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருது இல்லையா, எப்படின்னா ஒரு நாகரிகம் உருவாக்கப்பட்ட தொடர்ந்து நீடித்திருந்ததெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது தொடர்ந்து ஓடி வந்த அந்த உயிர் கொடுக்கும் நீரால் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் through which the Nile flows into the sea. ஓகே, Egypt in fact was made by its river. In ancient civilization was created and is sustained by the life-giving water which come down year after year with unfailing regularity. அந்த எகிப்தில் வந்து ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இருந்துக்கும்ல, அந்த ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷனே எப்படின்னா அந்த சஸ்டெயின் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் தண்ணி தான். அந்த தண்ணியை வருஷம் வருஷம் எப்படி சொல்கிறது, கண்டினியூஸாக வருது இல்லையா, அதனால தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த I give this example and would give many others to emphasize that this is common subject which we take for granted in our everyday life is the most important and the most wonderful thing on the face of our earth. என்னால் இன்னும் நிறைய எக்ஸாம்பிளை சொல்ல முடியும். எப்படின்னா இந்த தண்ணி தான் மனுஷனுக்கு வந்து ஒரு பொட்டன்னா ஃபெர்டிலிட்டி மாதிரி மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங், ரொம்ப முக்கியமான விஷயமும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒண்டர்ஃபுல்லான விஷயமும் இதுதான். அதுக்கு என்கிட்ட நிறைய சாட்சி இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகேவா, இட் ஹாஸ் பிளேட் எ ரோல் ஆஃப் வாஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஷேப்பிங் த கோர்ஸ் ஆஃப் எர்த் ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டினியூஸ் டு பிளே த லீடிங் ரோல் இன் த ட்ராமா ஆஃப் லைஃப் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அவர் பிளானட். அதாவது என்னென்னா, இது வந்து நம்ம பூமியில் வந்து தண்ணி தான் நிறைய இருக்குது. ஓகேவா, இல்லை நிலப்பரப்பு ரொம்ப கம்மி. இந்த பூமியோட ஹிஸ்ட்ரியவே, அந்த எர்த்தோட ஹிஸ்ட்ரியவே ஒரு வடிவமைச்சே இந்த தண்ணி தான். அதே நேரத்தில் இந்த பிளானட்டில் ஏற்படுறாங்க, நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்குது ஒரு ட்ராமா இல்லையா, ட்ராமா மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ராமாவில் மிகப்பெரிய லீடிங் ரோலை ப்ளே பண்ணுறது எது, தண்ணி தான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஓகே. There is nothing which adds so much to the beauty of the countryside as water. Be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside. அதாவது என்ன சொன்னான்னா, பாறையிலேருந்து வழிந்தோடுற சிற்றோடையாக இருக்கட்டும், அல்லது நாம் போகிற வழியில் இருக்கிற மாலை வேலை கால்நடைகள் தாகம் தீர்க்கும்ல அந்த மாதிரி சிறு குட்டைகளாக இருக்கட்டும், நாட்டுப்புறத்தோட அழகினை கூட்டுவதில் நீரை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீரை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. Where the cattle quench the thirst of an evening, the rain-fed tanks that are so common in South India. அந்த மாதிரி குட்டைகள் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மழை நீரால் நிரம்பும் குட்டைகள் பொதுவாக தென்னிந்தியாவில் காணப்படும் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. The rain tanks that are so common in South India are often so sadly neglected in their maintenance. இருந்தாலும் இந்த மெயின்டெனன்ஸ் இவங்க சரியாக பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. Are a cheering sight when they are full. They are of course shallow, but this is less evident since the water is silt laden and through the light bag. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக பராமரிக்கிறது இல்லை. அதே சமயம் அவை முழுவதும் நிரம்பி இருக்கும்போது அது பார்ப்பதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் குறைவாக இருக்கும் போதும் அழகு தான். ஆனால் இருப்பினும் சேறு கலந்து தண்ணி என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் பண்ண உள்ள நீர் ஒளி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாங்க. எனவே அடியில் உள்ளவை வெளியே தெரியாது அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. சேருள்ள தகுதி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாங்களா? ஓகே, முடிச்சாச்சு. These tanks play a vital role in South Indian agriculture. இந்த குட்டைகள் வந்து சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. Some of the tanks are surprisingly large and it is beautiful sight to see the sunrise and set over one of them. சில டேங்க்ஸ் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். சூரியன் வந்து அந்த காலை வேளையில் வெளியே வரும் இல்லையா, அதை பார்க்குறதுக்கும் சன்சைட் ஓகேவா உள்ளே போகிற மாலை வேளையில் அது மறைஞ்சு போகிறதே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாட்டர் இன் ஏ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்ட் டு த ஐஸ் இன் ஏ ஹியூமன் ஃபேஸ். வாட்டரை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் கண்ணோட அப்படிங்கிறாங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் த ஹவர், பீயிங் பிரைட் அண்ட் கே வென் த சன் ஷைன்ஸ், டர்னிங் டு டார்க் அண்ட் க்ளூமி வென் த ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி கண்ணு இப்போ சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம கண் ஒரு மாதிரி இருக்கும், வருத்தமாக இருந்தோம்னா கண் ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு கலங்கும் இல்லையா, அது மாதிரி இந்த தண்ணியும் வந்து நம்மளோட மூடை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். எப்படின்னா பிரைட்டாக இருக்கப்போ ஒரு கலர்லையும் நல்லா ஷைனிங் சூரிய ஒளி நல்லாவும், மங்குறப்போ டார்க்காகவும் க்ளூமியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா?
One of the most remarkable facts about water is our power to carry silt or finely divided soil in suspension. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மண்ணை சுமந்துட்டு வர்றதுலையும் அந்த மண்ணை பிரிக்கிறதுலையும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எது அப்படின்னா வாட்டர். திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் த வாட்டர் இன் த ரெயின்ஃபெல் டேங்க்ஸ். இதுதான் தொடக்கம். எதுக்குன்னா அந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுதான் தொடக்கம். This color varies with the nature of the earth in the catchment area and is most vivid immediately after the fresh inflow following a rain. Swiftly flowing water can carry fairly large and heavy particles. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ஆர்ஜின், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேவா? இதில் வந்து மண்ணை சுமந்து வரதில், மண்ணை பிரித்து படிய வைக்கிறதுல நீர் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் 3 விதமாக சொல்கிறாங்க: அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல். இதுவே மழைநீர் குளங்களில் உள்ள நீரை நிறத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதாவது மழை பெஞ்சனே தண்ணி பூசாக இருக்கும் இல்லையா, அப்போ நீர்பிடி பகுதியில் உள்ள மண் இருக்குல்ல, அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணியோட நிறம் மாறுபடும். ஓகேவா? மிக வேகமாக ஓடும் நீரானது பெரிய மற்றும் கனமான துகளை அடித்து செல்கின்றது. அதாவது ரொம்ப வேகமாக போகும்போது என்ன செய்யும், அந்த சின்ன மண் துகள்கள், கொஞ்சம் கனமான துகள் எல்லாத்தையும் அடித்து செல்லுது. சிறிய துகள்கள் இருக்குல்ல, அது மிக அதிகமாக அடித்து செல்லும். ஏன்னா அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்படியே பரவி அதிகமான தூர பகுதிகளுக்கு சுமந்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? The finest particles, however, remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distance. Such particles are, of course, extremely small, but their number is also great, and the incredible large amounts of solid matter can be transported in this way. அதாவது சின்ன துகள் நிறையா கொண்டு போகும். ஆனால் சின்ன துகள் தான், ஆனால் அதாவது சின்னதாக இருந்தாலும் நிறையா கொண்டு போகும்ல, அதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதே சமயம் அது என்ன செய்யும், their number is also great. Number of small particles வந்து அதிகம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்படி தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாலிட் மேட்டர் டிரான்ஸ்போர்ட் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படிங்கிறாங்க. When silt-laden water mixes with the salt water of the sea, there is a rapid precipitation of the suspended matter. This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. The color of the water changes successfully from the muddy red or brown of silt through varying shades of yellow and green finally to the blue of the deep sea. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வாறு மண் கலந்த நீர் இருக்குல்ல, கடல் நீர் உப்பு நீரோட கலக்கும் போது மிக வேகமாக அது என்ன செய்யும், வீழ்படிதல், ஒரு பிரெசிபிடேஷன் உருவாகி நிகழ்வு வந்து நடைபெறுது. பெரிய ஆழ்கடலில் கலக்கும் இடத்தை நோக்கி நீராவி கப்பல் இருக்குல்ல, அவங்க பயணம் செய்கிற ஒருவர் வந்து இதை கண்கூட பார்க்க முடியும். இப்போ கரெக்டாக அந்த கடலில் போய் சேர்ற அந்த தருணம் இருக்குல்ல, ஆறுலேருந்து அதில் பயணம் பண்ணுறவங்களால இது தெளிவாக போய், ஆற்றுல ஒரு கலர் இருக்கும், போய் கலந்தானே வேறு கலர் மாறும் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் தண்ணீர் நிறமானது கொஞ்சம் கொஞ்சமாக மண் கலந்த சிவப்பு நிறத்துக்கு அல்லது பழுப்பு நிறத்துக்கு, மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்துக்கு மாறி தான் அதுக்கப்புறம் ஆழ்கடலில் சேரும்போது நீல நிறத்துக்கு மாறுங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. The great tracts of land have been formed by silt. Thus, deposited is evident on an examination of the soil in alluvial areas. Such land, consisting as it does of finely divided matter, is usually very fertile. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மண் கலந்த நீர் வீழ்வு படிவினால் உண்டான மிகப்பெரிய நிலப்பகுதிக்கு வண்டல் படுகை பகுதிகளில் படிந்துள்ள மண்ணை ஆய்வு செய்தலே சாட்சி. அதாவது இந்த மாதிரி போகும்போது அலுவியல் சாயில் இருக்குல்ல, அலுவல் சாயில் செக் பண்ணாலே தெரியும் இது இப்போ நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வழக்கமாக மிகவும் வளமானதாகவும் இருக்கிறது. இந்த அலுவல் சாயில் தான் விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணாக, ரொம்ப பொருந்தின மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். The flow of water has undoubtedly played a great part and a beneficial one in the geological process by which the soil on the earth surface has been formed from the rock of its crust. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எந்தவித ஐயங்களுக்கும் இடமின்றி நீரின் ஓட்டம் இருக்குல்ல, அது வந்து புவியியல் நிகழ்வுகளுக்கு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய பங்குடையதாக இருக்குது. இதில் டவுட்டே கிடையாது. புவியில் ஏற்படுற மாற்றங்களுக்கு நீர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமே அதான். நீரின் ஓட்டத்தினால தான் பூமியோட ஓட்டின் பாறைகள் இருக்குல்ல, அதுல இருந்து புவி மேற்பரப்பு மண்ணானது உருவாக்கப்படுது. தண்ணி ஓடுறதுனால தான் அந்த பூமியோட மேற்பரப்பு ஓட்டுலேருந்து மண்ணே உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The same agency, however, under appropriate condition, can also
can also play a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே நீரோட்டம் தான் சில பொருத்தமான நிலைகளில் விவசாயத்துக்கு அடிப்படையாக விளங்குகிற மண்ணையும் மொத்தமாக அள்ளி கொண்டு போயிருது, மிகப்பெரிய அழிவினையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. Agriculture, and if allowed to proceed unchecked, can have the most disastrous effect on the life of the country. இதை நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா இது வந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? The problem of soil erosion is one of the serious import in various countries and especially in many parts of India. இந்த soil erosion வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு மற்ற நாடுகள்ல, அதே சமயம் இந்தியாவிலையும் பல பார்ட்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. The conditions under which it occurs and the measures by which it can be checked and deserving the closest study. அதாவது என்ன பண்ணோம்னா, இதை வந்து என்ன பண்ணோம், இதை ஏற்படுத்துகிற விளைவுகளையும் அதை தடுக்கும் மிக உன்னிப்பாக ஆய்வு செய்து அவசியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? Soil erosion occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. In the later stages, the cutting up and washing away of the earth is only too painful apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. All agriculture impossible. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணரிப்புங்கிறது அடுத்தடுத்த பல்வேறு நிலைகளில் கொண்டது. தொடக்க நிலை ஏற்படுற மண்ணரிப்பை சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுகொள்ளப்படாமலே கடந்து சென்றோம். ஆனால் அடுத்தடுத்த நிலத்தை துண்டிச்சு அந்த நிலத்தையே அப்படியே அடியோடு எடுக்கிற மாதிரியும் அறுத்தி சென்று குழிகளையும் பள்ளத்தாக்களையும் ஏற்படுத்தி அங்கே விவசாயமே செய்ய முடியாத அளவு மோசமான நிலையை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த sudden burst of excessively heavy rain resulting in a large run of surplus water are in the principal factors in causing soil erosion. அதே சமயம் திடீர்னு நிகழ்கிற மேக வெடிப்பு இருக்குல்ல, மழை பயங்கரமாக கொடுக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி ஓடும்போது அந்த உபரி நீர் இருக்குல்ல, அது மண்ணரிப்புக்கு மிக முக்கிய காரணமாக அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அவ்வளோ மண்ணரிப்பு அது எடுத்துரும் இல்லையா? Contributory causes are the slope of the land, removal of the natural protective coat of vegetation, the extent of ruts along with the water can flow with the rapidly gathering moment, and the absence of any checks of surge flow. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மண் அரிக்கிறதுக்கு வேகமான மழை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதே சமயம் நில அமைப்பு செங்குத்தாக இருக்குல்ல, நில அமைப்பு செங்குத்தாக வெட்டிக்கலாம் தானே ஆகும், தண்ணி மேலேருந்து கீழே வரும்போது சம்பாஷாலில் வரும். அந்த மாதிரி காரணங்களும் இயற்கையின் பாதுகாப்பு கோசமான தாவரங்களை துளைத்தெறிவது, அதிகமான தண்ணீர் ஓடுற இடத்துல தண்ணீர் இன்னும் வேகமாக ஓடுவது, இந்த நீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த எதுவும் இல்லாமல் போவது போன்றவை மண்ணரிப்பின் தொடர் காரணங்களாகும் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? Incredible large quantities of precious oil can be washed away if such condition exists, as is too often the case. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து அல்லது அடிக்கடி நிகழுமானா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவு மதிப்புமிக்க மண்ணானது அடிச்சு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? The menace which soil erosion presents to the continuance of successive agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and preventive action. அதாவது வெற்றிகரமான விவசாய தொடர்ச்சிக்கு மண்ணரிப்பு ஏற்படுத்த அபாயமானது இந்தியாவோட பல பாகங்களில் அபாய நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய பல நிலையை அபாய நிலைகளை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உடனடியாக கவனிக்கப்பட்டு தடுக்கும் நடவடிக்கைகளை எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? The terracing of land, construction of bunds to check the flow of water, the practice of contour cultivation and the planting of appropriate types of vegetation are amongst the measures that have been suggested. ஓகே. அடுத்த நிலத்தை வந்து படிகள் போன்று படிப்படியாக இருந்துச்சுன்னா, படிக்கட்டில் பாருங்களேன், தண்ணி வரும் திருப்பி ஸ்லோவாயிரும், தண்ணி வரும் ஸ்லோவாகும். அந்த மாதிரி படிக்கட்டு வேளாண்மைக்கு மாற்றுவது, அல்லது தடுப்பணைகளை கட்டி தண்ணியோட வேகத்தை குறைப்பது, அல்லது வந்து சம உயர் அடுக்கு வேளாண்மை பயிரிடுவது. அதாவது இப்போ ஈவனாகவே படிப்படியாக, அதாவது ஸ்லோப்பில் பண்ணாமல் சம அடுக்கில் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா
பயிரிடுவது, இடத்துக்கேற்ற காய்கறி வகைகளை பயிரிடுதல் போன்ற முறைகளை இப்படிலாம் பண்ணி அந்த அக்ரிகல்ச்சரை நம்ம பாதுகாக்கலாம், சாயில் எரோஷனை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. இட் இஸ் ஆப்வியஸ் தட் த எய்ம் ஷுட் பி டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அட் த இயர்லியஸ்ட் பாசிபிள் ஸ்டேஜ் before it has occurred any appreciable momentum and correspondingly large destructive power. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் தண்ணீர் வேகம் பெற்று மிகப்பெரிய அழிவு சக்தியாக மாறாத ஒரு நிலையை அதன் தொடக்க நிலையிலே வேகத்தை தடுத்து நிறுத்துவது மூலமாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம அதை தடுக்க முடியும். நம்ம அதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. நீ ஃபாஸ்ட்டாக அது பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம ஸ்டாப் பண்ணுறது? ஸோ ஆரம்பத்தில் அந்த ஸ்பீட் கம்மியாக இருக்கும் போதே அதை தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. Water is the basis of all life. Every animal and plant contains a substantial proportion of free and combined water in its body, and no kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படையான தண்ணி, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் அதன் உடலில் தனித்த நிலையிலோ அல்லது வேறு தனிமையோடு சேர்ந்து அதிக அளவு தண்ணீர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து water is of course necessary for animal life, while moisture in the soil is equally imperative for the life and growth of plants and trees, though the quantity necessary varies enormously with the species. அப்படின்னா அதாவது என்னன்னா, உடல்ல எந்த செயல்பாடும் நீரை முக்கிய பகுதியாக கொண்டிருக்காம இல்லை, நீரை வச்சுதான் டிபெண்ட் எல்லாமே நடக்குது. எனவே நீரானது உண்மையிலே அனைத்து விலங்குகளுக்கும் முக்கியமான தேவை. அதற்கு ஈடாக மண்ணில் உள்ள ஈரப்பதமானது ஏராளமாக உள்ள தாவர வகைகளுக்கும் மற்ற மரங்களுக்கும் அவற்றின் வளர்ச்சிக்கும் மிக அவசியமான தேவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. The conservation and utilization of water is that fundamental for human welfare. Apart from artesian water, the ultimate source in all cases is rain or snowfall. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீரை பாதுகாப்பதும் அதை பயன்படுத்துவதும் மனித நலனுக்கு மிகவும் அடிப்படையான தேவை. ஆர்டிசியன் ஊற்றுகளுக்கு அப்பால் அனைத்து காரியங்களுக்கும் இறுதியின் மூலமாக நம்பி இருப்பது மழையையும் பனிப்பொழிவையும் தான். ஓகேவா? அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்து பார்ப்போம். Much of Indian agriculture depends on seasonal rainfall and is therefore very sensitive to any failure or irregularity of the same. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மிக அதிகமான இந்திய விவசாயம் பருவமழையை சார்ந்துதான் இருக்குது. எனவே தான் பருவமழை பெஞ்சாலோ அல்லது சரிவர பெய்யவில்லைனாலோ அது உணர்வுபூர்வமான விவசாயமாக, அதாவது உணர்வுபூர்வமான விஷயமா மாறிடுது. ஓகேவா? உணர்வுபூர்வமான விஷயமா மாறிடுது. The problem of soil erosion and of inadequate or irregular rainfall are closely connected with each other. அதான் மழை சரியாக பெய்யலனாலும், மழை எப்படி சொல்கிறது, அந்த டயத்தில் பெய்யலனாலும் நமக்கு உணர்வுபூர்வம் பாதிக்கப்படும். It is clear that the adoption of techniques preventing soil erosion would also help to conserve and keep the water where it's wanted, in other words. ஓகேவா? அதாவது இதுதான் இதில் என்னன்னா, மண்ணரிப்பு பிரச்சனை மற்றும் போதுமானது அல்லது ஒழுங்கில்லாத மழைப்பொழிவு ஆகிய ஒன்று கொண்டு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கு. மண்ணரிப்பை தடுக்கும் நுட்பங்களை பின்பற்றவும் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் தண்ணீரை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவையான இடங்களை தேக்கி வைக்கிறது நமக்கு உதவும். மற்றொரு வகையில் சொல்லணும்னா அப்படின்னா, in other words, on and in the soil and such techniques therefore serve a double purpose. அதாவது இந்த நுட்பங்கள் நீரை மண்ணுக்கு மேலேயும் மற்ற வகையில் சொல்லணும்னா, இந்த நுட்பங்கள் நீரை மண்ணுக்கு மேலேயும் சேமிக்க வைக்கணும், மண்ணுக்குள்ளேயும் சேமித்து வைக்கணும், இரட்டை நோக்கங்கள் அடைவதற்கு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? It is evident, however, that in the country having only a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. அது என்ன சொன்னால், நம்ம நாடு பருவநிலை மட்டுமே தான் நம்பி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு மழைநீர் பூமியில் விழுந்து ஓட வேண்டும் என்பது தெளிவாக நமக்கு தெரியுது. ஓகேவா? The collection and utilization of this water is therefore of vital importance. அதாவது என்னன்னா, எனவே இந்த நீரை சேகரிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பது மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது அப்படின்னு சொல்றாங்க. Much of it flows down into the streams and rivers and ultimately finds its way to the sea. Much of it flows down into the streams and rivers and ultimately finds its way to the sea. பெரும்பகுதி மழையானது ஓடைகள்லையும் ஆறுகளையும் சேர்ந்து இதில் கடலுக்கு தான்
போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? Incredibly large quantities of the precious fuel are thus lost to the country. மிகவும் அதிக அளவிலான மதிப்புக்கு நீர் கடலில் கலந்து நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்துது. The harnessing of our rivers, the water of which now mostly run to waste, is a great national problem which must be considered and dealt with the national lines. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவ்வாறு வீணா கடல்ல கலக்கும் ஆறுகளை இணைப்பது என்பது கவனிக்கப்பட வேண்டிய தேசிய சிந்தனையோடு தீர்க்கப்பட வேண்டிய மிகப்பெரிய தேசிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well-planned action. தற்போது புதற்காடுல என்ன சொல்றது, மிக அதிக அளவான நிலப்பரப்பு இப்போ புதற்காடுகளாக தான் இருக்கு. இவற்றை என்ன செய்யணும், துணிச்சலா நல்ல ஒரு செயல் திட்டத்தை வகுத்து எப்படி சொல்றது, செல்வம் கொளிக்கும் பூமியாக மாற்றணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். Closely connected with the conservation of water supplies is the problem of forestation. அதாவது என்னன்னா, நீர்வள ஆதாரங்களை பாதுகாப்பு என்பது காடுகள் உருவாக்கும் பிரச்சனையோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டதா உள்ளது. ஓகேவா? The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forest as distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. அதாவது மனிதன் தொடாத அடர்ந்த காடுகளாக மாறாக நடுவதற்கு இயன்ற ஒவ்வொரு இடத்துலையும் அல்லது இயலாத இடத்துலையும் பொருத்தமான மரங்களை ஒழுங்கா நட்டு நாகரீக காடுகளாக உருவாக்குது என்பது இந்தியாவோட மிகவும் வேண்டப்படும் அவசர தேவையாகும் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஓகேவா? Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. அது என்ன சொல்றாங்கன்னா, அத்தகைய மரநடுதல் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறியப்படாத செல்வங்களை நம்ம தேசத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சமமானதாக அவங்க பார்க்குறாங்க. They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste and would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of the farmyard manure into a form of fuel. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவைகள் மண்ணரிப்பு தடுக்கும், நாட்டோட மழைப்பொழிவை வீணாகாமல் பாதுகாக்கும், விலை மலிவான எரிபொருளை கொடுக்கும் நாகரிக காடுகள். இவ்வாறு தேவையற்ற வீணான தோட்ட எரிவினை எரிபொருள் வடிவத்திற்கு மாற்றி கொடுக்கிறது. ஓகேவா? தேவையற்ற வீணான தோட்ட எரிவினை எரிபொருள் அப்படின்னா என்னன்னா, இப்போ காடுகள் மூலியமா சீப் ஃபியூல் நம்ம எடுத்துக்கலாம். unnecessary and wasteful conversion of the farmyard manure into a form of a fuel அப்படி முடிக்கிறாங்க. அடுத்த பார்ப்போம். The measure necessary to control the movement of water and conserve the supplies of it can also serve subsidiary purposes of value to the life of the countryside. அதாவது என்னன்னா, தண்ணி இயக்கத்தை கட்டுப்படுத்துவதும் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதும் மிகவும் அவசியமான செயல்பாடுகளா இருக்கு. ஓகேவா? Value of the life of the countryside. By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. அது மட்டும் இல்லாமல் இது கிராமப்புறங்களில் கூடுதலான பயன்களையும் விடுவிக்கக்கூடியது. கால்வாய்கள்லையும் ஆறுகள்லையும் படகுகள் மற்றும் மிதவை சரக்கு வாகனங்கள் மூலம் இருப்பதிலேயே மிகவும் மலிவான உள்நாட்டு போக்குவரத்து நடத்த முடியும் அப்படி முடிக்கிறாங்க. We hear much about programs of rails and road construction, but for too little about the development of internal waterways in India. Then again, the harnessing of water supplies usually also makes possible the development of hydroelectric power. அதாவது இந்த மாதிரி உள்நாட்டு போக்குவரத்தை இது பண்ணிக்கலாம். அதே சமயம் ரயில் பாதை திட்டங்கள் மற்றும் சாலைகள் உருவாக்கும் திட்டங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஆனால் நீர்வழி திட்டம் மிகவும் குறைவாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மீண்டும் நீர் ஆதாரங்களை இணைப்பது, இது மட்டும் இல்லாமல் நீர் ஆதாரங்களை இணைப்பது நீர் மின்சக்தி உற்பத்தி வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economy to be improved in various directions. கிராமப்புறங்களில் மின்னாற்றல் என்பது அங்குள்ள மக்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல். கிராமப்புற பொருளாதாரத்தையும் பல வழிகளில் இதன் மூலம் என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்ப்போம். In one sense, what is the commonest of liquid
In another sense, it is the most uncommon of liquors with amazing properties which are responsible for its unique power of maintaining animals and plant life. ஒரு வகையில் பார்த்தா தண்ணீருங்கிறது பொதுவாக எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திரவம் தான். மற்றொரு வகையில் பார்த்தா விலங்குகளையும் தாவரங்களையும் இயக்கக்கூடிய ஒற்றை சக்தியுடன் பிரமிக்க வைக்கும் பண்புகளோட மிகப்பெரிய கிடைப்பதில் அரிய பொருளாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The investigation of the nature and properties of water is therefore of the highest scientific interest and is far from an exhaustive field of research. தண்ணீரின் இயல்புகளையும் பண்புகளையும் ஆய்வு செய்வது என்பது மிகப்பெரிய அறிவியல் ஆர்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது சலிப்பூட்டும் ஆராய்ச்சி துறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா, இதோடு அந்த லெசன் முடியுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அந்த கிரேட் பசிபிக் கேர்பேஜ் பாக்ஸ்லாம், இந்த பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட இந்த போயமில் ப்ரோஸ் முடியுது. ஓகேங்களா, மிகப்பெரிய லெசன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற லெசன்லேயே இந்த லெசன் தான் எனக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆனது படிக்கும் போது. ஏன்னா அது ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாகவே இருக்கும், ஒரு கதையாகவே இருக்காது இல்லையா. ஓகே, வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ஓகே, இன்னும் ஒரு 4-5 லெசன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் போடுறது சீக்கிரம் நீங்கள் படிக்கணுக்காக மட்டும்தான். இன்னும் இங்கிலீஷில் அபோவ் 95 எடுக்கிறதுக்கு நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். எப்பயுமே ஒரு சப்ஜெக்டை 7 டைம்ஸ் படிக்கணும். அதை மறந்துடாங்க. 7 தடவை உள்ளார்ந்து ஆழ்ந்து 7 தடவை படிக்கணும். அப்போ தான் அன்கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாகும். அப்போ தான் நமக்கு மறக்காது. ஓகேங்களா, சரி. ஓகே, த வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.